நன்றி மாமா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாருக்கு தெரியும் நிகழ்வு 149 இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 256ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் நாள் ஆகும். நாங்கள் மூத்தோர் மாண்பு போற்றும் மாதத்திலும் இத்தனை சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய திருக்குறள் செய்யாமல் செய்து உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றலில் என்ற திருக்குறளுடனும் என்ற பழமொழி இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்ற பழமொழியுடனும் இங்கு இணைந்த அனைவருக்கும் என் இனியோச்சமன வணக்கம். வணக்கம் வணக்கம் தானே. நான் நல்ல உற்சாகம். நீங்கள் நல்ல உச்சமாக மகிழ்ச்சியாக வீரமாக வெற்றியாக இருக்கிறீங்களா? இத்தனை மாமா நீங்கள் உச்சமாக மகிழ்ச்சியாக வீரமாக வெற்றியாக இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகம். நல்ல உற்சாகம். அப்ப அதெல்லாமும் இன்றைக்கு யாருக்கு தெரியும் நாங்கள் இன்றைய தலைப்பு என்ன ஆகும் என்று? மியூசிக் என்று நினைக்கிறேன். மியூசிக்ல உண்டு. அந்த நோட்ஸ் உங்களை இதுல மெசேஜ்ல நோட் படம் மாதிரி நோட்ஸ் பற்றி சொல்ல போறோம். எல்லாருக்கும் நோட்ஸ் என்ற என்ன தெரியுமா? அப்புறம் அவருக்கு இதுல என்னுடைய ஐபேட்டில் இணைஞ்சு அப்ப உங்களுக்கு காட்டுவேன். அப்ப அதை ஒரு கொஞ்சம் செய்துட்டு அப்ப நாங்க வேவதியாருக்கும் இணையலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பற்றி சொல்லலாம். இத்தனை தாளமும் வரும். அப்ப தாளத்தையும் பற்றியும் நீங்க சொல்லலாம். யாரும் தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆங்கிலத்துல டைப்ஸ் இருக்கு. ட்ரபிள் கிளஃப், பேஸ் கிளஃப் அப்படியான இது பிரிக்கப்படும். அதுல ட்ரபிள் கிளஃப் என்றா அந்த ஒரு வேர்ட்ஸ் சென்டென்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. எவ்ரி குட் பாய் டஸ் ஃபுட்பால் அப்படி. அண்ட் பேஸ் கிளஃப்ல all cows eat grass அப்படி கூறுவார்கள். அந்த முதலாம் லெட்டர்ல இருந்து அந்த நோட்ஸ். அது ஒரு நல்ல விடயமாகும். வேறு இன்னும் உங்களுக்கு சொல்ல தெரியுமா அது பற்றி? நான் இப்ப கேட்கல. also நாங்க இன்றைக்கு நோட்ஸ் also பற்றி கதைக்கின்றோம். இதே போல தாளத்தையும் பற்றி கதைப்போம். என்ற தாளம் மிகவும் முக்கியமாக இருக்கும். பாடைக்கு உதாரணமாக இசைக்கும் மிக முக்கியமாகும். அதுல தேவைப்படும். உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த யூரோப்பியன் ஸ்டைல் அந்த வியோலின் ஷூஸ்ல அல்லது என்ன கேக்குறீங்கன்னா இசை குறியீடு அதுல தமிழும் ஜெர்மன் அப்படி எல்லாம் விதவிதமான இருக்குதானே. அதாவது அந்த வயலின் பாவிக்கிற இது இருக்குது. இது நல்லா இருக்கும் இத காட்டுறதுக்கு. ஓகே, அப்படி முதல் ஆரம்பிப்போம். அப்ப நாங்க இது எல்லாரும் சேர்ந்து சேவா அடிக்கிறோம். And I ate it. What was team sponsor? இதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுமா? இது என்னன்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு octave. இது octave. இது ஒரு ganze Note. Okay, Germanல அது சுவமாக இருக்கும். Also அது எப்படி ஏன் அது அப்படி கூறப்படுகிறது என்றால் அது ஒரு முழு நோட். 4 அடிகள் அதுக்கு. அதுக்கு 4 அடிகள். அந்த 4 அடிகளை எப்படி காட்டலாம் என்றால் இது காட்டுறேன். இப்ப ஒன்னிலே இப்ப நாங்க அந்த இது வியோலின் ஸ்லிஸ் என்று அழைப்போம். அது கூடுதலாக எல்லா பாடல்களில் தேவைப்படும். also அதுதான் முதலாக போட்டிருக்கும். அது கூடுதலாக இங்கதான் வரும். also G என்ற நோட் இருக்குதான் அங்க ஆரம்பிக்கப்படும். அப்ப அது இப்படியாக வரைய வேணும். அப்ப இப்படி அழகா இருக்கு. நான் ஐபேட்ல இருக்கா வடிவ செய்றேன். அப்படி
நாங்க அது இப்ப இது நல்ல வடிவா இல்ல ஆனா நான் என்னோட பெஸ்ட் ட்ரை Yeah, பண்ணிருக்கேன் it's treble clef என்று சொல்றவாங்க இங்கிலீஷ்ல. So, இதுக்கு பிறகு கூடுதலாக ஒரு சக் அது ஒரு விழுதம் போட்டு கிடக்கும் அது கூடுதலாக 4 ஏன் உங்களுக்கு தெரியுமா 4 என்று என்ற ஒன்று 4 அடிகளுக்கும் இத்துடன் ஒன்று எவ்வளவு தரம் இது அடிக்கப்படும் என்று அப்போ உதாரணமாக அந்த 4 அடிகளில் வித்தியாசமான நோட்ஸ் வரலாம் இது என்றா இந்த நோட் இருக்குது இந்த நோட் ஒரு முழு நோட் இதுக்கு 1 2 3 4 தட்டுகள் ஸோ பீட்ஸ் தேவைப்படும் அப்ப அதுக்கு 4 பீட்ஸ் இருக்கும்னால நாங்க அப்போ இப்படியாக நாங்க நிறைவு இந்த கோடு போடணும் என்ற எங்களுக்கு மட்டும் 4 தட்டுகள் தான் எங்களுக்கு வேணும் என்றனால பேருந்து அடுத்ததாக என்ன என்றாகும் என்றால் அது அந்த இதனை பிரிச்சா அப்ப எத்தனை இப்ப 4 பிரிச்சா அப்ப எத்தனை ஆகும் என்ன 4 பிரிச்சா எத்தனை ஆகும் என்ன எத்தனை 4 பிரிச்சா 4 divided by ஓகே உங்களுக்கு 4 இருக்குது அத நீங்க பிரியுங்க 4 பிரியுங்க 2 2 ஓகே 2 எப்படி எழுதுறதுண்டா அது 2 தட்டுகள் அது ஹைபர்நோட் என்று அழைக்கப்படும் அது ஹாஃப் நோட் என்று இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது ஆனா ஹாஃப் நோட் அதுக்கும் இப்படியாகத்தான் வட்டம் செய்வது பின்ன ஆனா இதுல இது போடுறது இப்படியானது அது 2 பின்ன அடுத்தது இன்னும் ஒரு செய்வோம் என்று எங்களுக்கு 4 கட்டுகள் வேணும் அப்ப எங்களுக்கு 4 வேணும் 4 தீமை எனக்கு கேள்வி விளங்கல இந்த அந்த 4ன்றது நீங்க ஒரு ஃபீட்டல் நோட்டாகவும் நீங்க பிரிக்கலாம் அல்லது ஆஃப்டர் நோட்டாகவும் பிரிக்கலாம் அதால எனக்கு அது விளங்கல சோ ஓகே அப்ப அடுத்ததாக நாங்க இது பிரிப்ப அது அடுத்ததாக இப்ப இது பிரிச்சா அப்ப எத்தனை 2 பிரிச்சா அப்ப எத்தனை 1 ஒன்று ஒரு தட்டு எத்தனைண்டா எங்கள்கிட்ட இப்படி ஆகும் இதே மாதிரிதான் வரையப்படும் ஆனா அப்ப அதுக்கு இப்ப இது வரும் இப்ப இதுல இது வரும் சோ நான் அது இருக்கு எக்ஸாபா செய்றேன் உள்ளுக்கு கீரை தேவையா முதல் லங்கில யானா இப்ப இது கருப்பாக வச்சிருக்கிறேன் இல்ல அந்த சோயா மற்றது அப்படி என்ன அந்த காய்ச்சுக்குள்ளுக்கு நீங்க கீரை வேணும் அப்படி என்ன நீங்க அந்த கருப்பால கீருங்க தெரியாது வித்தியாசம் ஓகே Also கருப்பு கீரைதா அது கொஞ்சம் தெரியும்ன்றது நம்மளா கருப்பா இருக்கும் right so okay இது உதாரணமாக அப்படி ஆகும் அது இப்ப 4 தரம் அப்ப செய்யணும் அப்ப 1 2 3 4 அப்ப நீங்க இப்ப அது இப்படியாக நான் செய்யக்கூடாது ஆனா இப்ப நாங்க குறைவா நேரம் இருக்கிறதுனால அப்படித்தான் அது இது 4 தரம் வந்தா அப்ப 4 அடிகள் அப்ப எங்களுக்கு வந்திருக்கும் அடுத்ததாக நாங்க தொடர்ச்சியாக செய்வோம் அந்த ஃபென்ஷன் அதுக்கு அடுத்த இதுக்கு வரும் அந்த நீங்க அந்த அது வந்துட்டு நன்றி இப்ப ஒன்றை பிரிச்சா எத்தனை வரும் அரைவாசி 8 நோட்டு ஓகே
8. நூற்றாண்டு அழைக்கப்படும். ஸோ எழுதுனது யா எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அந்த நான் 7 நூற்றாண்டு சொல்றேன். அதையும் இப்படியாக வரையப்படும். ஓகே, அப்ப இப்பொழுது நாங்க என்ன புதுசா செய்யணும்னா இது ஆகும். அப்ப அதை ஒருக்கா பச்சை செய்தேன், இது ஒருக்கா எக்ஸ்ட்ராவா இருக்கிறனால ஒருக்கா நீளத்துக்கு செய்தேன். இது பாத்தீங்கன்னா இப்ப நீளத்துல செய்தேன். அப்ப அதுல தெரியுது நாங்க இப்ப ஒவ்வொன்றுல வந்தா இது இப்ப புதுசா வந்து இதுல இப்ப இது புதுசா வந்திருக்கிறது, பேருந்து இது புதுசா வந்திருக்கிறது, அடுத்தது இது என்ன புதுசா வந்து இது இப்ப இதுதான் புதுசா வந்து இருக்கிறது. அப்ப தொடர்ச்சியா போலாம். இது இப்ப ஹாஃப் ஆகும். பேருந்து நாங்க தொடர்ந்து போனா அது இப்படி ஆகும். பேருந்து தொடர்ச்சியாக போலாம். கூடுதலாக நாங்க எப்படி எழுத வேண்டாம். அப்ப இது இப்படியாக எழுதாம நாங்க அதை இப்படி எழுதுறது எங்களுக்கு ஒரு தட்டு வேணும் தானே. அப்ப அந்த ஒரு தட்டு எடுக்கிறதுக்கு அப்ப நாங்க இப்படி செய்து அப்ப நாங்க அதை கனெக்ட் பண்ண போறோம். அது இன்னும் ஒரு சேமான நோட்டோட. இது கூடுதலாக நீங்க கண்டிருப்பீங்க இப்படியான நோட். அது அப்ப அது மறுக்கா ஃபுல்லா வரைஞ்சிட்டு நான் காணையிலுது இது ஒரு கணக்கான இது அப்படியானது இல்ல லண்டன்ல இது பாவிக்கிறது இல்ல. ஆனா நார்மலா சும்மா கண்டிருக்க மாட்டீங்களா ஒரு பியானோ நோட் ஒரு பாக்க. ராகுல் சும்மா சொல்றேன். நான் லண்டன்ல படிக்கிறாட்டியா அது ஒரு கொஞ்சம் சேட்டா இருந்திருக்கும். எல்லா நாட்டிலயும் ஒரே நோட் நினைக்கிறேன். என்ன அதான் அதான் நான் கேட்டேனா இது யூனிவர்ஸ். நார்மலாக இப்ப தமிழ் என்று சொல்லும் போது வேறு இதெல்லாம் பாவிப்பினும் தானே. சரிகாம பதனீசா ஆனா அதுக்கும் குறியீடு அப்படியானது இருக்குதானே. அந்த கமா பாயிண்ட் கமா இது இருக்குது. கேட்டேன் இந்த நோட்ஸ் நான் கேட்கிறேன். அந்த யூரோப்பியன் இப்ப யூனிவர்ஸ் தான் எங்க சுகமானது அறியணும். ஓகே, இப்ப நாங்க நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இன்னும் தொடர்ந்து போலாம். அப்ப இத மாறுதி அப்ப இன்னும் ஒருக்கா செய்றேன். அப்ப அதுல இப்படி வரும். அதை பேருந்து 0,25 பேர் அதை கனெக்ட் பண்ணணும். இன்னும் ஒருக்கா செய்வேன். அதுல கனெக்ட் பண்ணினா அப்ப அது இப்படி அரவாசியா போய் கொண்டிருக்கு. அது அப்படித்தான், மியூசிக்ல அப்படித்தான். ஓகே, அப்ப நான் ஒருக்கா இத உங்களுக்கு ஒருக்கா காட்டுறேன். நாங்க இப்ப இத பார்ப்போம். ஓகே, இது கஷ்டம். இது ஒருக்கா கவனிப்போம். ஓகே, இது பிரேக் போர்டு. ஆனா நாங்க எங்களுடைய பெஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இது பிரேக் நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? எப்படி அந்த பிரேக் எல்லாம் வீடு செய்யமெண்டு. சோ நீங்க அந்த விடுறது ஒரு இடைவெளி விடுறது அதானே அது மாதிரி. அத நான் இருக்க காட்டுறேன். ஓகே, എന്നിട്ട് ഇപ്പൊ ഗാരേജ് ബാൻഡ് ബിൽ ചെയ്യല. எங்கள ஸ்கூல்லையும் காலேஜ் பேண்ட் பாவிப்பாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே அப்ப எப்படி செய்யறதுண்டு. நாங்க வந்து டிஃப்ரெண்ட் மியூசிக் செய்யலாம். இருக்கா நான் பாட்டு கேட்டிருந்தேன். சாரி. Wavage band. எனக்கு ஐபேட்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். Why can't you just type? ஓகே, அல்ல அது வேற நேரத்தில் பார்ப்போம். ஆனா உங்களுக்கு தாளம் தெரியுமையா? அந்த 1 2 3 4 அது இப்ப எங்களுடைய நோம நேரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அது இதுக்கும் இது அது ஒரு clock. இந்த நேரத்துக்கும்
இந்த ரிதம் என்ற நேரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியுமா? அது இதுக்கும் என்ன வித்தியாசம் என்று தெரியுமா? என்று அது ஈக்குவல் இல்லை என்று சொல்லணும். நான் எனக்கு விளங்கலா. இல்ல நீங்க சொல்லுவீங்களா? என்ன அந்த கிளாக்குக்கும் என்ன ஏன் அது ஈக்குவல் இல்லை? Also Rhythmusum und das, also Takt und das hier, das nicht das gleiche. கிளாக்கும் என்ன மெச்சது என்ன கேள்வி? Also மெச்சது Time und Takt in der Zeit. இந்த அது 3 கிளாக் காட்டுது. Okay. எப்படி சொல்றது? எனக்கும் கேள்வி வடிவா விளங்கல. கிளாக்லயே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று எல்லாம் காட்டப்படும். இந்த இது Viertel Takt an இங்க 12 கோடுகள் இருக்கும். அதுவும் ஒன்று ஆகும். இப்ப அந்த நீங்க தட்டுவீங்க தானே, இது இந்த ரிதமுக்கு என்ன தட்டுறது, அதுதான் நேரம். அந்த ரிதம் இப்படி தட்டுறது தான் அது, இதுக்கு மியூசிக்கு தான் நேரம். இது எங்களுடைய நோம நேரம். இத நாங்க ஒரு கேக் மாதிரி பாக்க நாங்க 4 துண்டுகள் விட்ட வேணும். அப்படி சொல்லலாம். இப்ப பாப்போம் நாங்க கேள்விகளில் அது சரியா செய்வோமாண்டு. ஆனா நாங்க எங்களுடைய பெஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்ப நீங்க எல்லாரும் இப்பொழுது இணையெல்லாம் நான் இன்றைக்கு என்னுடைய விளையாட்டும் கொண்ட வரையில என்னாச்சும் என்கரேஜ்மெண்ட்ல அது செய்ய முடியும் என்று. ஆனா சில வேளை நாங்க அடுத்த வாரம் வேற ஏதோ அதை செய்ய முடியும். ஆனா இது இன்றைக்கு கடைசியானதாகும். அது இன்றைக்கு கடைசியான மியூசிக் பற்றி உங்களுக்கு விளங்கியதை நான் என்ன சொன்னேன், விளங்குறாட்டியும் பிரச்சனை இல்லை. அப்ப நான் உங்களுக்கு இன்னும் வரைக்கும் சொல்லுவேன். கொஞ்சம் விளங்கியல. ஓகே, அப்ப கேள்வியில உதவி தேவைன்னா அப்ப நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வேன். எல்லாத்துக்கும் விட சொல்றீங்களா? யா, அப்படி செய்வேன் என்ன. ஓகே, சோ என்னுடைய இது நல்லா ஸ்டார்ட். ஓகே, இப்ப இல்ல இது எனக்கு திறக்குது இல்ல சஃபாரி. சஃபாரி திருப்பி ஒரு கால் அவுட் பண்ணி பாக்குறேன். நீங்க இது சஃபாரியில அது நீங்க firstaudio.net போடணும் என்ன. எனக்கு FATV வேலை செய்து இல்ல. அதான் first audio தான் போடணும் இனிமே. அது வெப்சைட் மாத்தியாச்சா? உங்களுக்கு என்ன தெரியாது என்ன? இல்ல, ஏன்? யா, அது பேர் மாறி நல்லா மாறிட்டா. இப்ப நான் firstaudio.net இருக்கு. அது நீங்க எப்படி இணைவீங்கன்றா நீங்க இப்பொழுது இணைஞ்சிட்டேன், எடுத்துட்டேன். So yeah, okay, அப்ப ஸ்டார்ட். ஒரு நிமிடம் எல்லாருக்கும் எல்லாம் அடிக்கிறேன். நாங்க ஞாயிறு அதை பற்றி கழிச்சாங்க தானே ஹபிஷா? ஞாயிற்றுக்கிழமை அண்டோ ஹபிஷா ஹெண்டில கவனிச்சா? இல்ல நான் அந்த நேரம் டீ அவுட். இருக்கு அதால மணிப்புறேன். நல்ல டீ அவுட் இல்ல என்ன? உண்மையா டீ அவுட். மிதானி help me please. ஆரம்பிப்போம். யாருக்கு தெரியும்? முதலாம் கேள்வி. உங்களுக்கு என்ன வரையில, எனக்கும் என்ன வரையில. ஓகே, முதலாம் கேள்வி யாருக்கு தெரியும்? என்ன கேள்வியா இருக்கு போது? ஸ்டாப் பண்ணல, அதனால நாங்க ஒரு கொஞ்சம் பொறுத்து கொண்டிருப்போம். Please start. Thank you very much. Okay. முதலாம் கேள்வி யாருக்கு தெரியும்? இசை குறியீடு ஒன்றை குறியீடுக. கூறுக, எழுதுக. அந்த இசை குறியீடுல அந்த நாங்க பார்த்தோம் தானே. இப்ப அந்த நோட் ஒன்றை எழுதுக. நோட், ஒரு நோட். இங்கிலீஷ்ல எழுதலாமா? ஒரு நோட் இருக்குது. அந்த ஏ இருந்து ஜி வர அதுல அந்த எழுதலாம் தானே. நான் பிள்ளை எழுதிட்டேன்.
Okay, okay, okay. நானும் பிள்ளையா விளங்கி கொண்டேன் நான் மன்னிப்புடன். A, B, C, D, E, F, G. தனிக்கா சரி வாழ்த்துக்கள். What? என்னது Treble clef? ட்ரபிள் கிளாப் இங்கிலீஷ்ல ஒரு நோட். அது okay, அதுக்கு எத்தனை அடி? என்னது Beats. அதுக்கு எத்தனை beats? அடுத்த குரல்ல சொன்ன நான் treble clef and Nahul. அதான் எத்தனை beats? அந்த சுழியோல நிக்குது கீழே உங்களோட படத்துல பேக்ரவுண்ட்ல. இதுல அந்த அந்த flick ஒரு இப்படி இப்படி உருண்டா கோடு இப்ப இந்த சுழி இது வரிசையில இந்த வரிசையில மேல treble clefக்கு கீழ. பக்கத்துல இடது பக்கம் இது Oh. ஓகே இது ரெண்டு ஓகே இது ரெண்டும் ஓகே இப்படியா இசைக்குறியீடும் அப்படியா இசைக்குறியீடும் ஓகே பாப்ப அடுத்தது இரண்டாம் கேள்வி இசைக்குறியீடின் வரிசை எவ்வளவு சோ நான் உங்களுக்கு தெரியும் தானே நீங்க படிச்சிருப்பீங்க சோ A இருந்து G வரை எத்தனை இப்படி அத அந்த பியானோல விளையாடுறது அப்படி எல்லாம் தெரியும் A, B, C, D, E, F, G, ara. நான் அத C D E F G A YQ ஆனா அவனா ஈனா ஈனா genau அப்படிதான் ஆகும் என்ன யாருக்கு தெரியாது ஓகே அடுத்த கேள்வி வேலை செய்யாது இந்த என்னோட கம்ப்யூட்டர் ஸ்டக் ஓகே ஓ நல்ல ரேசிங் ஓகே அடுத்த கேள்வி சரி க ம ப த நீ என்ற என்ன சரி க ம ப த நீ கேள்விக்குறி அது சரளி வரிசையா என்னது சரிகமா பதனி போடுறதுக்கு சரி க ம ப த நீ தெரியாதா ஓ தெரியும் ஆனா ஏன் நீங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க எனக்கு விளங்கல ஓ ட்ரிக் பண்ண சரி இல்ல எனக்கு தெரியும் நான் போய் சொல்லல ஓ மிலானி வா நீங்க முதலாம் இடத்துக்கு இந்த ஹபிஷா கர்ணிகா ஓகே நாலாம் கேள்வி தாளம் என்ற என்ன யாருக்கு பதில் தெரியும் டிக் 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 ஓகே நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுறேன் அப்படி எல்லாம் நல்லா கேவியா நல்லா சீரியஸா இருக்கும் மாதிரி ஸோ ஓகே இதுதான் எனக்கு மிக அடிக்கல் அடிக்கல் ஓகே ஸோ ஹபிஷா ஹேண்ட் மூமெண்ட்னா அந்த சரி காம அந்த ஓகே என்ற கையை அசைச்சு தானே ஓகே சூப்பர் ஓகே தொடர்ந்து ஓ ஹவிஷாக்கும் மிலானிக்கும் ஒரு நல்ல பெரிய ரேஸ் ஓகே ஐந்தாம் கேள்வி தாளத்துக்கும் நேரத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்படி நீங்க கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு விளங்கும் தாளத்துக்கும் இது தட்டுற தாளத்துக்கும் நாங்க பாக்குற நேரத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் இப்ப உங்களுக்கு நல்ல பெரிய சிப் தந்திருக்கேன் நான் நீங்க எப்ப மாதம் கிளியர் செய்தா அப்ப எனக்கு தெரியாது டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் ஓகே எல்லாம் வேர்ம் அப் ப்ளீஸ் ஓகே நன்றி ஸோ ஓகே அதுவும் போதும் மணி நேரம் மற்றும் இசையா இது லுக் ஓகே ஓகே தொடர்ந்தும் வித்தியாசமா இருக்குது ஓகே ஆறாம் கேள்வி தாளத்தின் முக்கியத்துவம் என்ன தாளம் ஏன் முக்கியம் அப்படின்னு சுகமாக செய்யலாம் தாளம் முக்கியம் ஏன் தாளம் ஏன் முக்கியம் இது அது இல்லாம எங்களுக்கு என்ன ஆகாது இது ஆகாது சரியான விடை so yeah also இது ஒரு கொஞ்சம் சரியில்லை ஆனா en Ren und okay
எது சரியில்லை? உங்களுடைய ஏன் என்னது? 100% சரிதான். ஓகே, என்ன விடுறேன். 7ஆம் கேள்வி, இசைக்குறியீடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இசைக்குறியீடு எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? உங்களுக்கு பின்னாடி தெரிகிறது அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றது இல்ல அம்மா சொன்ன அது என்ன பிள்ளை நீங்க வாசிச்சதில்ல. இதுதான் அளவு. இது எல்லாம் தான் எனக்கு பிடிச்ச பதிக. ஆனா தர்ணிக்கானும் ஓகே. தர்ணிக்கா சரி, சூப்பர். ஓகே, 8ஆம் கேள்வி, ஒரு கருவியை சொல்லுங்க. இது இசை, இந்த நோட்ஸ் இல்லாம ஒரு கருவியை சொல்லுங்க. நோட்ஸ் இல்லாம ஒரு கருவியை சொல்லுங்க. ஒரு கருவி, சும்மா ஒரு கருவி. இந்த அது முதல் நாங்க அது தலைப்பா இருந்தது, அதனால ஒரு கருவியா எழுதுங்க. தலைப்பா இருந்தது இல்ல, அதுல நாங்க இதை பத்தி கதைச்சோம். சிஸ்டம் போன வாரத்தான் தலைப்பா இருக்கே வேண்டியது. இல்ல 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 என்ன அது இருக்க வேண்டியது. ஆனா அது செய்யல. ஆனா அதுக்கு முதல் வாரத்துல அதை நான் செய்தேன். சோ தாள் இசைக்கு தேவையான ஒரு கருவி. நான் எல்லாம் சரியான விடை. இது எல்லாத்துக்கும் தாளம் இல்லாம நாங்க விளையாட முடியாது. தாள இசை, மன்னிக்கவும், தாள இசை. ஓகே, 10ஆம் கேள்வி, தாளம் எவ்வாறு இசையின் உணர்வை பாதிக்கிறது? எனக்கு வரையில. தாளம் எவ்வாறு இசையின் உணர்வை பாதிக்கிறது? இந்த தாளம் தட்டுறது எப்படி இசையின் உணர்வை பாதிக்கிறது? பிரச்சனைப்படுது அப்படி சொல்லலாம். தர்ணிகா முடிச்சு. ஓகே, பாப்போம். Oh my days. இல்ல, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் உங்களை. லைக் பாடுறீங்க இருந்தா அட்டாளம் போறீங்க, நீங்க குழப்பலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, சிறப்பு. வாழ்த்துக்கா அபிஷா, முதலாம் இடத்துக்கு. கடைசியாக மிலானி, அடுத்ததாக தர்ணிகா. தர்ணிகா எனக்கு தெரியும் உங்களுக்கு விளங்கியது, ஆனா நீங்க மிக சிறப்பாக பரிச்சை செய்தீங்க. எனக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் ஒரு கொஞ்சம் சிறிது கடினமா இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கும் சிறப்பான கூறி இன்றைக்கு இணைந்த அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி அடுத்த வாரம் இதே உச்சத்துடன் சந்திப்போம். அடுத்த வாரம் நான் இப்ப ஒரு வேறு தலைப்போடு வருவோம் என்ற அது நடக்க வேண்டும். இத்துடன் நாங்க அடுத்த வாரம் அப்ப இதே உச்சத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு இதுல யார் இசை படிக்கிறீங்க? என்ன இசை படிக்கிறீங்க? கீபோர்டா? கீபோர்ட், மிருதங்கம். இந்த இசை குறியீடுகள் நீங்க பாவிக்கிறீங்களா? எங்க பாவிக்கிறீங்க? நோட்ஸ் விளையாடுறதுக்கு கீபோர்ட் எப்படி விளையாடுறது? நோட்ஸ் இல்லாம விளையாடுறதா? இது இங்கிலீஷ் நோட்டா, ஈஸ்டர்ன் நோட்டா? இது யூனிவர்சல் நோட்ஸ். அப்படி இருக்காது. இல்ல, இது இப்படித்தான் எல்லோரும் வாசிக்கிற பழகிறது. உதாரணமாக பேத்ஹோவன் அப்படி எழுதியிருக்கிறார், போன்ற நிறைய கம்பெனிஸ் எல்லோரும் அப்படித்தான் எழுதியிருக்காரு. என்ன மிலானி? வெஸ்டர்ன் மியூசிக் நான் சொன்னேன். என்ன சொல்லுங்க திருப்பி? வெஸ்டர்ன் மியூசிக்கான நோட்ஸ். அதுதான். அப்ப நகுல் என்ன கதை விட்டாரு உங்களுக்கு? யூனிவர்சல் குளோபல் நோட்ஸ் ஒன்று என்ன கண்டுபிடிக்க எல்லோரும்.
ஏனென்றால் ஈஸ்டர்ன் நோட் வேற வெஸ்டர்ன் நோட் வேற. என்ன நகுல் டீச்சர்கிட்ட தெரிய வேணுமா அல்லது ஓகேயா ஒத்துக்கொள்ளுவீங்களா? இல்ல நகுல் சொன்னா சரிதான், அது யூனிவர்சல். இவ அடுத்த இல்ல இப்ப தேடி பார்த்தேன் நான் அதுல போட்டு யூனிவர்சல் என்றது நீங்கள் ஈஸ்டர்ன்ல பாவிக்கலாமான்னு தேடி பாருங்க. இங்க போட்டிருக்குது the universal notes in music are A B C D E F G. ஓ look, these notes are used most western musics. westernல அதிகமா பாவிக்கப்படுது. தொடர்ந்து படிங்களா, டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை. These notes are used in most western musical systems. Right, then அவ்வளவுதான். வேர் இட் சேஸ் யூனிவர்சல்னு போட்டிருக்குது. இல்ல அம்மா அது தெரியும் எனக்கு. ஈஸ்டர்ன் நோட்ஸ் டிஃபரண்ட் தேன் ஸ்லைட்லி, பெருசா இல்ல, தேர் ஆர் டிஃபரன்சஸ். மற்றது ஒரு நீங்கள் இந்த கீபோர்டுன்றது என்ன, மற்றது பெருசா வாசிப்பீங்க, என்னது பேர்? பியானோ நோட்ஸ்ல கூட 3 டைப்ஸ் நோட்ஸ் இருக்குது ஃபிங்கரிங். அது எல்லாமே மைனூட்டா நீங்க போய்க்கலாம். நீங்கள் இப்ப வளர்ற பெரிய பிள்ளைகள் சும்மா என்னமா எனக்கு வாசிக்க தெரியும் பியானோ. ஓ அதுல வந்து அப்ப நீங்க ரெண்டையும் பழகினீங்கன்னா தான் யூ லேர்ன் டு குளோபல். ஆனா குளோபல் ஒன்று இல்லை அபிஷா, நீங்க சொன்னது சரி. ஆனால் இட்ஸ் நாட் நீங்கள் ஈஸ்டர்ன் வடிவா போய் இன்னும் ஒரு ஈஸ்டர்ன் மியூசிக் செய்யற டீச்சர் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க முந்தி அவட்ட இதை பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. ஓகே, எனிவே வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு வேற யாருக்கும் இது பிரயோசனமா இருந்ததா? மிலானி தவிர மிலானிக்கும் இதான் நோட்ஸ். நான் வயலின் வாசிக்கிறேன், படிக்கிறேன். வேற பியானோ நான் எனக்கு சொல்லி கொடுக்கிறேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க? வச்சிருக்கீங்களா? நான் கேட்டு, நான் காதால கேட்டு நான் அதான் செல்ஃப் லேர்னிங், சுயமாக கற்றல். ஓகே ரைட், வாழ்த்துக்கள். ஓகே தரணிகா, பிரயோசனமா இருந்ததா இது? ஆனா எனக்கு டச்ல இந்த வாட்டிய கொஞ்சம் விளங்கல. சோ நீங்க உடனே இடம் மறைச்சு சொல்லணும், ஹலோ திஸ் இஸ் தமிழ் ப்ரோக்ராம் வந்து. பிரச்சனை இல்லை நகுல், வாழ்த்துக்கள். ஆனா இனிமேலும் எதிர்காலத்துல வரைக்கும் இன்னும் உங்களோட படிப்பு சார்ந்து எடுங்கோ. இப்ப இதை நான் படிப்பேன்னு சொல்லாம, இது வந்து காசு கொடுத்து வருகிறது தானே கலைகள். இப்ப நீங்க ஸ்கூலிங்ல தான் நான் சொல்றேன், சப்ஜெக்ட் சார்ந்து வாங்க பாப்போம். இது ஒரு சேலஞ்சா. நான் இதுதான் பள்ளிக்கூடத்துல இப்ப படிக்கிறாங்க. அடுத்த வாரம் அதை டெஸ்ட் எடுத்து போறேன். சரி, வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க இந்த துறையில நீங்க எதிர்காலத்தை வளப்படுத்த இல்லை, உங்களோட துறை வேற. அப்ப கூடுதலாக கீ சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு மெயின் ஆகும். நீங்க கட்டாயம் அது பாஸ் பண்ணி வந்தா அதுல உங்களுக்கு எதிர்கால உயர்கல்விகளுக்கான வாய்ப்புள்ள பாடங்கள் இருக்கும். நான் பிள்ளைன்னு சொல்லல, நான் 3ஆம் தடவை அழுத்தி சொல்றேன். அது ஓகே, இது பெட்டர். இன்னும் ஒரு ஸ்டெப் உள்ள வந்திருக்கீங்க. இன்னும் கூட 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 உங்களோட படிப்போட இந்த நிகழ்ச்சி இணையுங்க. எல்லாருமே தான் சரியா? அதை கொண்டு வாங்க. அது இன்னும் பிரயோசனமா இருக்கு. நான் பிள்ளையா சொல்லவே இல்லை. இது குட், இன்றைக்கு செய்யறது நல்லது, எனக்கு ஹாப்பியா இருக்குது. சரி, இன்னும் வளர்வோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அப்ப நகுலுக்கு பாராட்டு தெரிவிக்க இல்லையோ? நன்றி. கொஞ்சம் லேட் ஆயிட்டோம், 48 ஆயிட்டது. அடுத்த தொகுப்பாளர் கிளம்ப போறாங்க. அப்ப நாங்க விடை பெறுவோம். மீண்டும் நாளைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் முடிந்தவரை இணைங்கள். ஒரு நண்பரை கூட்டிட்டு வாங்குவா. இது ஆக்கம் செய்யற நிகழ்ச்சி இல்ல தானே? சரி, இது ஃபன்னாக எடுக்கலாம். ஒரு நண்பரை கூட்டிட்டு வாங்க. அவை சொல்லுங்க, வந்து பாருங்க. கட்டாயமா கன்னியூ பண்ணணும் இல்ல, இட்ஸ் ஃப்ரீ. உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு ஷோல இணைஞ்சு பாருங்க. இஃப் யூ லைக் இட் கண்டினியூ பண்ணுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. சரியா? வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அடுத்து நிகழ்ச்சியின் தொடர் மன்னிக்கம், நான் சொல்றேன். இந்த நேரத்தை தந்த மாமிக்கும் மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மன்னிக்கணும். நன்றி மகுல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி வணக்கம். தொடர்ந்து முற்றத்து மலர்கள், அதை தொடர்ந்து 8 மணிக்கு இருந்துச்சு இடம்பெறும். இணைந்து நேரலையில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், உங்கள் இன்னும் ஒரு 2 நிமிடத்தில்
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பக்கத்தை புதுப்பித்துக் கொண்டு ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டு நிகழ்ச்சியில் இணைய கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் 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 விஷ்ணு, வாங்கோ. வணக்கம் இயக்குனர் அவர்களே. வணக்கம். வெளியிலிருந்து இயக்குறேன், நீங்கள் அவரை இணைச்சு தயாராகுங்க. நன்றி நன்றி. வணக்கம் விஷ்ணு, கேக்குற நான் கதைக்கிறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே, நன்றி நன்றி.